நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरतो रसिका भुविभावुकाः। ॐ ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरों वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शकरं भवेत् स्मरेत् विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேற்று நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? பாகவதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. இப்ப நம்ம படைப்பு லீலைகள் ஏன் திருப்பி திருப்பி இதுல பாக்குறோம்? பிருந்தாவன லீலைகள் அதெல்லாம் பாக்கலன்னா பகவான் நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்குறோம்னு சொல்லுங்க. தேங்க்யூ மாதாஜி. புலன்கள் செயல்கள் வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவர்கள் நமக்கு தேகத்தை நமக்கு அளிப்பாக்குன்னு சொல்லி அப்படிதான் நமக்கு கிடைக்கும். சோ ஜட இயற்கை கட்டுப்படுத்தவர்கள் தேவர்கள், தேவர்களை கட்டுப்படுத்துவர் பகவான். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. வெரி ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ. நாராயணன் என்பதற்கு அவர் அருவம் அல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி என்ன சொல்றீங்க? நாராயணன் என்பதற்கு அவர் அருவம் அல்ல, விசேஷ நரர். அதனால அவர் பரம நாரில் உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த நீர் நாரப்படுது. நீரில் நாராயணன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் மனித உருவில் இருக்கிறதுனால அவரையும் சாதாரண மனிதர் நினைக்கிறது மூடர்கள் அப்படின்னு சொன்னீங்க. நம்மள ஒருத்தர் அந்த மாதிரி நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு. அது மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாமே பெண்கள் தான், தனித்து அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாது. பகவானோட சேவகர்கள், அப்ப அவங்களும் ஆனந்தம் அடைவாங்க. ஜீவாத்மாவும் ஆனந்தம் அடையணும்னா பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆன்மா நித்தியமானது, அழிக்கப்படுவது கிடையாது என்று சொன்னீங்க. அதே மாதிரி எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்த முடியாது, பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. தனித்தனியா திருப்திப்படுத்த முடியாது, பகவானை திருப்திப்படுத்தினா எல்லா தேவர்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. எல்லா தேவர்களும் திருப்திப்படுத்த. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாயிண்ட நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறதுல ஒரு ஸ்டெப் மேல போயிட்டே இருக்கோம்னு அர்த்தம்.
நீங்க சொல்லும் போது அதை எல்லாருக்கும் ரொம்ப எழுதி நன்றி. வச்சிருந்தா சரியா இருக்கு. சரி சரி, எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. அதுல நம்ம 20வது பதம் படிக்கணும் இல்லையா? நாசிகே நிரபித்யேதாம் தௌதுர்யதி ந பஸ்வதி தத்ர வாயுர் கந்தவாஹோ கிரானோ நசி ஜிக்ருஷதக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அதன் பின்னர் பரமபுருஷர் வாசனைகளை நுகர விரும்பிய பொழுது நாசி துவாரங்களும் சுவாசமும் உண்டாயின, மூக்கும் மனங்களும் தோன்றின, வாசனையை சுமந்து வரும் காற்று தேவனும் தோன்றினார். சோ நேத்து நம்ம முழுக்க முழுக்க வாய், நாக்கு அதை பத்தி பார்த்தோம், வருண பகவானை பத்தி பார்த்தோம், அக்னி பகவான் நம்ம பேச்சுக்கு அவர் தான் அதிபதி அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது நாசி துவாரங்கள். சோ பகவானுடைய விராட் ரூபத்துலதான் இந்த அங்கங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. இந்த விராட் ரூபம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான உருவம் தான். பட் இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு விராட் ரூபம் விஸ்வரூபமும் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் தியானம் பண்றவங்க இந்த விராட் ரூபத்துல தியானம் பண்ணணும் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? ஓகே, மீனா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். பகவான் முகர விரும்பியதும் முகரும் கருவி மனம், ஆளும் மூர்த்தியான காற்று, முகருதல் போன்ற அனைத்தும் ஏக காலத்தில் தோற்றத்திற்கு வந்தன. ஜீவராசிகளால் ஒன்று செயற்படுத்தப்படுவதற்கு முதலில் அப்பொருள் பரமனால் விரும்பப்படுகிறது என்று உபனிஷத் வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. பகவான் முகரும் பொழுது ஜீவராசியால் முகர முடிகிறது இத்தியாதி. ஜீவராசியால் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது என்பதே இதன் கருத்து. எதையேனும் சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்று அவனால் சிந்திக்க முடியுமே அன்றி அவனால் சுதந்திரமாக செய்யப்பட முடியாது. ஆனால் பகவானின் கருணையால் தான் சிந்தனையை உருவமைக்க முடியும். ஆகவேதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறு நினைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த விளக்கம் ஜீவராசி பரமனை முற்றிலும் சார்ந்திருப்பதையும் பரமபுருஷனின் பரிபூரண சுதந்திரத்தையும் பற்றியதாகும். பகவானுக்கு சமமானவர்கள் என்று கூறிக்கொள்ளும் அறிவற்றவர்கள் தாங்கள் பரிபூர்ணமானவர்கள் என்பதையும் சுதந்திரமானவர்கள் என்பதையும் முதலில் நிரூபிக்க வேண்டும். அதன் பிறகு பகவானோடு தாங்கள் ஒன்றுபற்றவர்கள் எனும் அவர்களுடைய கூற்றை அவர்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணன். சோ மாயாவாதிகள், அருவவாதிகளுக்கு பிரபுபாதர் ஒரு அறைகூவல் இருக்கிறார். நீங்க நிரூபிங்க பார்க்கலாம், நானும் கடவுளும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். இதுல நம்ம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சதுஷ்லோகி படிச்சுட்டு தான் இந்த போர்ஷனுக்கு வந்திருக்கோம். சோ பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறவருக்கு கண்ணு, காது, மூக்கு, அவருடைய அங்கங்கள் எல்லாமே திவ்யமா அமைஞ்சிருக்கு. இங்க சொல்லப்படுகிற இந்த உருவம் அப்படிங்கிறது விராட் ரூபம். இது பகவானுடைய அந்த சச்சிதானந்த விக்கிரகம் கிடையாது. ஏன்னா அவர் படைக்கப்படுறதும் கிடையாது, அழிக்கப்பட்டதும் கிடையாது. பகவான் எப்பவுமே நித்தியமானது. சோ அதுக்குதான் சதுஷ்லோகி பகவத்கீதை பாகவதத்துல அவர் சொல்றார் இல்லையா? அதனால அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க பகவான் அவருக்கு ஒவ்வொரு அங்கங்களா வருது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. யதாத்மனி நிராலோகம் ஆத்மானம் ச திக்ருஷதஹ நிர்வின்னேஹி அக்ஷினே தஸ்ய ஜோதிஷக்ஷோர் குணகிரக. இவ்வாறாக அனைத்தும் இருளில் இருந்தபோது பகவான் தம்மையும் படைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் காண விரும்பினார். பிறகு கண்கள், ஒளிக்கடவுளான சூரியன், காணும் சக்தி மற்றும் காட்சிக்குரிய பொருள் ஆகிய அனைத்தும் தோன்றின. இதுல இருந்து காரண காரியம் அப்படின்னா சொல்லப்படும். கலைவாணி மதிச்சு படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. படிக்க. பிரபஞ்சம் இயற்கையாகவே இருள் அடர்ந்ததாகும். இதனால் மொத்த படைப்பு தாமஸ் அல்லது இருள் என்று அழைக்கப்படுகிறது. இருள் தான் பிரபஞ்சத்தின் உண்மையான அம்சம். அவ்வாறாயினும் தன்னை உட்பட எதையுமே ஒருவரால் காண முடியாது. பகவான் தமது அகங்காரமான கருணையால் முதலில் அகங்காரம் கிடையாது, அது அகாரணமான கருணையால் அகாரமான கருணையால் முதலில் தம்மையும்
தம்மையும் படைப்பு முழுவதையும் காண ஆவல் கொண்டார். இதனால் சூரியன் தோற்றத்திற்கு வந்தது அனைத்தும் ஜீவராசிகளுக்கும் காணும் சக்தி சாத்தியமாயிற்று. காட்சிக்குரிய பொருள்களும் தோன்றின. அதாவது சூரியன் படைக்கப்பட்ட பின் முழு உலகமும் கண்களுக்கு புலப்பட்டது என்பது இதன் பொருள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபஞ்சமானது இருள் அடைந்தது. இந்த பிரபஞ்சத்துல ஒளி கிடையாது. ஒளி கொடுக்கறதுக்காக பகவான் சூரியனை படைக்கிறார். சூரியன் படைக்கப்படும் போது அந்த கண்கள், காட்சிக்குரிய பொருள்கள் எல்லாமே படைக்கப்படுது. போத்தியமானஸ்ய ருஷிபிர் ஆத்மனஸ்தஜ்ஜுக்ருஷதः கர்மௌச்ச நிரபித்யேதாம் திசக சூத்ரம் குணத்ரஹः. பெரும் முனிவர்கள் பரமபுருஷரை பற்றி கேட்க விரும்பியதால் செவிகள், செவியுறும் சக்தி, செவியுறுவதை ஆளும் மூர்த்தி மற்றும் செவியுறுவதற்கான பொருள்கள் ஆகியவை தோன்றின. வாய் பார்த்தோம், நாக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் நாசி துவாரங்கள், அப்புறம் கண்கள், என்ன உற்பத்தியாவது செவிகள். இதெல்லாம் என்னது? ஞான இந்திரியம். இதுல வாய் மட்டும்தான் கர்ம இந்திரியம், மற்ற எல்லாமே ஞானேந்திரியங்கள் உற்பத்தி ஆகுது. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் அறிவு முன்னேற்றத்தின் வாயிலாக அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் பரமபுருஷரை பற்றி அறிய ஒருவன் முயல வேண்டும். அறிவு என்பது பகவானின் ஆணையால் இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை சட்டங்களை பற்றிய அறிவையும் சரீரத்தையும் பற்றிய அறிவையும் மட்டும் குறிப்பதாகாது. ஜட இயற்கையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை சட்டங்களை பற்றி அறிவதில் விஞ்ஞானிகள் ஆவலுள்ளவர்களாக இருக்கின்றனர். மற்ற கிரகங்களில் வெகு தூரத்தில் நிகழும் விஷயங்களை பற்றி வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளின் மூலமாக செவியுற அவர்கள் மிகவும் ஆவல் கொண்டுள்ளனர். ஆனால் ஆத்மாவை பற்றியோ அல்லது பகவானை பற்றியோ செவி உறுவதற்காகவே அவர்களுக்கு செவியுறும் சக்தியும் செவியுறும் கருவிகளும் அளிக்கப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் அறிய வேண்டும். துரதிருஷ்டவசமாக செவி உறுவதற்கான சக்தி இகலோக விவகாரங்களின் ஓசைகளை கேட்பதில் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. பெரும் முனிவர்கள் வேத அறிவின் வாயிலாக பகவானை பற்றி செவியுறுவதில் ஆவல் கொண்டிருந்தனர், வேறு விஷயங்களில் அல்ல. ஆகவே செவி வழியாக பெறப்படும் அறிவிற்குரிய ஆரம்பமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சோ நமக்கு செவிகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ரொம்ப கிளியரா சொல்றேன். அந்த முனிவர்கள் பகவானை பத்தி கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால செவிகள் உற்பத்தியாச்சு. அப்போ அந்த காதுகளால நம்ம கேட்க வேண்டியது பகவானை பத்தின விஷயங்களை மட்டும்தான். ஆனா இந்த உலகத்துல பார்த்தோம்னா பகவானை பத்தி கேட்கறத தவிர இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கு. அதுவும் இந்த எலெக்ஷன் சமயத்துல ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒலிபெருக்கிகள்ல எல்லாரும் அவங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னமோ எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் நாங்க பகவானை பத்தி சொல்லுவோம், எல்லாருக்கும் பகவத்கீதை கொடுப்போம், நிறைய ஆலயங்களை எழுப்புவோம், எல்லாரும் பக்தியை பயிற்சி பண்றதுக்கு நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? அந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் யாரும் கொடுக்கறது கிடையாது இல்லையா? எல்லாம் போலியான வாக்குறுதிகள் தான் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையான வாக்குறுதி என்ன கொடுக்கணும்? பகவத் பக்தியை பயிற்சி செய்யறதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பளிப்போம் அப்படின்னு சொல்லணும். ஸோ பகவத் பக்தியை எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரம் செய்யறதுக்கு நாங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் உலகத்துக்கே நல்லது. வஸ்துனோ மிருது காடின்ய லகு ஓஷ்ண சீததாம் ஜிக்ருஷதஸ்த்வன் நிர்பின்னா தஸ்யாம் ரோமகீருஹாக தத்ர சாந்தர் பகீர்வாதஸ்வாஷா லபத் குணோமிருதக. ஜடத்தின் இயற்கை குணங்களாகிய மிருதுத்தன்மை, கடினத்தன்மை, சூடு, குளிர், லேசான தன்மை மற்றும் பாரமான தன்மை, உணர்ச்சியின் பின்னணியான தோல், மயிர்கண்கள், உடலின் மேலுள்ள ரோமங்கள் மற்றும் அவற்றின் ஆளும் மூர்த்திகள், மரங்கள் ஆகியவற்றை அறிய விரும்பியதும் அவை உற்பத்தி செய்யப்பட்டன. தோலின் உள்ள காற்று திரையின் மூலமாக புலன் உணர்வு முக்கியத்துவம் பெற்றது. சோ இப்ப என்ன உற்பத்தி செய்யப்படுது? நம்முடைய தோல் மற்றும் அந்த தோல் மேல இருக்கிற அந்த சின்ன சின்ன மயிர் துவாரங்கள், அப்புறம் அந்த மயிர் கால்கள், இதெல்லாம் உற்பத்தி செய்யப்படுது. தோல் மூலமா தான் நமக்கு இத்தனையும் புரியுது. மிருதுத்தன்மை, கடினத்தன்மை, சூடு, குளிர், இதெல்லாம் தொட்டு பார்த்தா தான் புரியும் இல்லையா? ஒரு பொருள் பார்க்கறதுக்கு
அது வந்து கடினமா இருக்கா இல்ல மிருதுவா இருக்கா அப்படின்னு சில பொருளை நாம வந்து அனுபவத்தினால சொல்லலாம். ஆனா சில பொருள் பார்க்கறதுக்கு ரொம்ப மிருதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா? பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனா அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க அது ரொம்ப கடினமா இருக்கும். சிலது ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா ரொம்ப மிருதுவா இருக்கும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷனுக்காக அந்த ஒரு இதெல்லாம் தண்ணியில ஊற வச்சு அது ஒரு அஹ், செவகமா இருக்கும். அது செங்கல் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுல இந்த பூக்கள் எல்லாம் ஆர்டிஃபிஷியலா அதுல எல்லாம் சொருகி டெக்கரேஷன் பண்றாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நமக்கு ஏதோ ரொம்ப கடினமான பொருளோ அப்படின்னு தோணும். ஆனா அது தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணர்ச்சிகள் எதுலேருந்து நமக்கு புரியுது? தோல் மூலமா நம்ம சூடு, அதுக்கப்புறம் குளிர், இதெல்லாம் நம்ம தோல் மூலமா தான் உணர்றோம். இங்க பாருங்க, அதுக்கு உண்டான தேவதைகள் யாரா இருக்காங்க அப்படின்னா மரங்கள், ஆளும் மூர்த்திகள் மரங்களா இருக்காங்க. அப்போ இயற்கையின் சட்டங்கள் அப்படின்னு வரும்போது மரங்களையும் நம்ம சில இடங்கள்ல வழிபடுறோம். ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்தோம்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னு விருட்சங்கள் இருக்கும். அந்த விருட்சங்களை நாம வந்து ஸ்தல விருட்சத்தை வழிபடுறோம். ஸோ இதெல்லாம் என்ன கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. ஏதோ அந்த மரத்தை சுத்தி வராங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நாஸ்திகவாதிகள் பேசுற மாதிரி இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. ஸோ அவங்களும் இதுக்கு ஒரு அதிதேவர்களா இருக்காங்க. நம்ம தோலுக்கு அந்த தொடு உணர்ச்சிக்கு மரங்கள் அதிதேவர்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். விமலா தேவி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். ஜடத்தின் இயற்கை குணங்களான மிருதுத்தன்மை போன்றவை புலன் உணர்வை பற்றிய விஷயங்களாகும். ஒரு பொருளை கையால் தொட்டு பார்ப்பதால் அதன் உஷ்ண நிலையை ஒருவரால் அறிய முடியும். ஒரு பொருளின் கனத்தை அளக்க அதை கையால் தூக்குவதன் மூலமாக அப்பொருளின் கனமான தன்மையையோ அல்லது லேசான தன்மையையோ ஒருவரால் மதிப்பிட முடியும். தோலின் மயிர், கண்கள் மற்றும் உடலின் மேலுள்ள மயிர்கள் ஆகிய அனைத்தும் ஸ்பரிச உணர்வுடன் ஒன்றுக்கொன்று சார்புள்ளவையாகும். தோலின் உள்ளேயும் வெளியேயும் வீசும் காற்றும் கூட புலன் உணர்வுக்கான ஒரு பொருளே ஆகும். இப்புலன் உணர்வும் கூட அறிவை பெறுவதற்குரிய ஒரு மூலமாகும். ஆகவே மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் பௌதிக அறிவு அல்லது சரீரத்தை பற்றிய அறிவு ஆத்ம அறிவிற்கு கீழ்ப்பட்டதென்று இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆத்ம அறிவு பௌதிக அறிவையும் உள்ளடக்கியதாகும். ஆனால் பௌதிக அறிவு ஆத்ம அறிவை நோக்கி அழைத்து செல்லாது. உடலின் மீதுள்ள ரோமங்களுக்கும் பூமி என்னும் உடலின் மீதுள்ள தாவர வகைகளுக்கும் இடையில் நெருக்கமான ஓர் உறவு உண்டு. காய்கறி உணவும் மருந்தும் தோலுக்கு உணவு சத்தாக இருக்கின்றன. இது 3ஆம் காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ய வினிர் பின்னாம் விவிசீர் கிருஷ்ணம் எம் உஷதீக. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே இந்த கிருஷ்ணா. புள்ளி எழுத்து வரும்போது அந்த புள்ளி எழுத்துக்கு அழுத்தம் கொடுத்து படிக்கக்கூடாது. இத்துக்கு தனியா படிக்கக்கூடாது. ஓகேவா? வசம் அப்படின்னு படிக்கணும். இத்து வசம் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஓகேவா? தசம் அஸ்ய வினிர்பின் விவிஷோ திஷ்ணியம் ஓஷதி. ஸோ ஔஷதி அப்படின்னாக்க மூலிகைகள் நன்றி அப்படின்னு. மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கு, நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதனால இயற்கையின் சட்டங்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? தேவர்கள் தான் ஞாபகம் வரும். அந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய தேவர்கள், அவர்கள் நம்ம மேல போடக்கூடிய சட்டங்கள், அதான் வந்து இயற்கை சட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ விஞ்ஞானிகள் அதை மட்டும் பாக்குறாங்க, ஜட இயற்கையை மட்டும் பாக்குறாங்களே தவிர அந்த ஜடத்தை கட்டுப்படுத்துற அந்த இயற்கையை கட்டுப்படுத்துற தேவர்கள் அவங்களுக்கு தெரியறது கிடையாது, நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு வர்றது கிடையாது. ஹஸ்தௌருஹதுஸ்தஸ்ய நானா கர்ம சிகீர்ஷயா தயோஸ்து பலவான் இந்திர ஆதானாம் உபயாஸ்ரயம். அதன் பிறகு பல வகையான செயல்களை செய்ய பரமபுருஷர் விரும்பிய பொழுது இரு கரங்களும் அவற்றின் ஆளும் வலிமையும் மற்றும் ஸ்வர்கதேவனான இந்திரனும் தோற்றத்திற்கு வந்தனர். அவ்வாறே கரங்கள் மற்றும் தேவர் ஆகிய இரண்டையும் சார்ந்த செயல்களும் தோன்றின. சோ கரங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் இந்திரன். சோ அவரும் வந்து தோற்றத்துக்கு வரார். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
ஜீவராசிகளின் புலனுறுப்புகள் எந்நிலையிலும் ஒரு பொழுதும் சுதந்திரமானவை அல்ல என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மால் அறிய முடியும். பகவான் கிருஷிகேசன் அல்லது புலன்களின் பகவான் என்று அறியப்படுகிறார். இவ்வாறாக பகவானின் ஆணையால் ஜீவராசிகளின் புலனுறுப்புகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட தேவரால் ஆளப்படுகிறது. எனவே ஒருவரும் தன்னை புலன்களுக்கு உரிமையாளன் என்று உரிமை கொண்டாட முடியாது. ஜீவராசி புலன்களால் ஆளப்படுகிறான். புலன்கள் தேவர்களால் ஆளப்படுகின்றன. தேவர்கள் பரமபுருஷரின் தொண்டர்களாக இருக்கின்றனர். இதுவே படைக்கும் முறையிலுள்ள ஏற்பாடாகும். அனைத்தும் முடிவாக பரமபுருஷராலேயே ஆளப்படுகின்றன. ஜட இயற்கைக்கோ அல்லது ஜீவராசிக்கோ சுதந்திரமில்லை. தனது புலன்களுக்கு தானே எஜமானன் என்று உரிமை பாராட்டும் மாயைக்கு உட்பட்ட ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியின் பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பவனாவான். ஜீவராசி தன் அற்பமான வாழ்வில் தற்பெருமை கொண்டுள்ளவரை அவன் பகவானுடைய பகிரங்க சக்தியின் கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழேயே இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தன்னை ஒரு முக்தியடைந்த ஆத்மா என்று ஒருவன் எவ்வளவு அதிகமாக கூறிக்கொண்டாலும் மாயையின் பிடியிலிருந்து முக்தியடைவதெனும் கேள்விக்கே இடமில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதனால நமக்கும் ஜட இயற்கைக்கும் தேவர்களுக்கும் பகவானுக்கும் இறுதியா நமக்கும் பகவானுக்கும் இந்த தொடர்பை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. யாருமே சுதந்திரமானவர்கள் கிடையாது. எல்லாருமே பகவானால கட்டுப்படுத்தப்படுறாங்க. கதிம் ஜிகீஷத பாதோ ருருஹாதே பிகாமிகாம் பத்யாம் யஜ்ஞஸ்வயம் ஹவ்யம் கர்மபி கிரியதே நிருபி. அதன் பிறகு அசைவை கட்டுப்படுத்த அவர் விரும்பியதால் அவரது பாதங்கள் தோற்றத்திற்கு வந்தன. அப்பாதங்கள் இருப்பதால் ஆளுமூர்த்தியான விஷ்ணு தோற்றுவிக்கப்பட்டார். இச்செயலின் மீதான அவரது சொந்த மேற்பார்வையினால் எல்லா வகையான மனிதர்களும் சுறுசுறுப்பாக அவரவர் வர்ணாசிரம கடமைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். சோ கால்கள் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கால்கள் இன்றியமையாதது. ஸோ ஒரு தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இந்த கால்களை பயன்படுத்தி போகிறோம். நம்ம சொல்லலாம், நம்ம வண்டியில தானே போறோம், நம்ம பலவிதமான வாகனங்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம், ஃப்ளைட்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், சைக்கிள்ல போறோம், 2 வீலர்ல போறோம். ஆனா அந்த நாள்ல எப்படி போயிட்டு இருந்தாங்க, நடந்துதான் போயிட்டு இருந்தாங்க. எல்லா இடங்களுக்கும் நடைப்பயணமா தான் போயிட்டு இருந்தாங்க. இப்ப கூட நம்ம நடந்து போய் தான் அதுல ஏறி உட்காரணும். எடுத்தோடனே வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல ஏறிலாம் பறக்க முடியாது. சோ கால்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்களை நம்ம மாட்டு வண்டியில போவாங்கல்ல, மாட்டு வண்டி, குதிரை வண்டி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒவ்வொரு மனிதனும் தனது குறிப்பிட்ட கடமையில் ஈடுபட்டு உள்ளான். மக்கள் இங்கும் அங்குமாக நடமாடும் பொழுது இத்தகைய செயல்கள் கண்ணுக்கு புலப்படுகின்றன. உலகின் மிகப்பெரிய நகரங்களில் இது கவனத்தை ஈர்க்கும் வகையில் காட்சியளிக்கிறது. மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரங்கள் முழுவதிலும் பெரும் அக்கறையுடன் பிரயாணம் செய்கின்றனர். இந்த அசைவு நகரங்களின் எல்லைக்குள் மட்டுமே அடங்கி இருக்கவில்லை. வெவ்வேறு வாகனங்களின் மூலமாக மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் பொழுது இந்த நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் பொழுது இந்த அசைவு காணப்படுகிறது. மனிதன் தொழிலில் வெற்றியடையும் நோக்கத்துடன் மோட்டார் வண்டிகளிலும் ரயில் வண்டிகளிலும் சாலைகளின் மீதும் சுரங்க பாதைகளின் வழியாகவும் பூமியில் பிரயாணம் செய்கிறான். ஆனால் சுகபோகமான வாழ்வுக்காக பொருள் சம்பாதிப்பதே இவ்வெல்லா அசைவுகளிலும் உள்ள உண்மையான நோக்கமாகும். இத்தகைய சுகபோகமான வாழ்வுக்காகத்தான் வெவ்வேறு பிரிவுகளை கொண்ட மானிட செயல்களில் விஞ்ஞானிகள், ஓவியர்கள், பொறியியல் வல்லுநர்கள், தொழில் நிபுணர்கள் ஆகிய அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மனித வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்களை எவ்வாறு உபயோகம் உள்ளவையாக மாற்றுவதென்பதை அவர்கள் அறியவில்லை. இந்த ரகசியத்தை அறியாததால் அவர்களின் செயல்கள் அனைத்தும் கட்டுப்பாடற்ற புலன் நுகர்வையே நோக்கமாக கொண்டுள்ளன. ஆகவே இவ்வெல்லா தொழில்களின் மூலமாகவும் அவர்கள் ஆழமான இருண்ட பிரதேசங்களுக்குள் அறியாமல் நுழைந்து கொண்டிருக்கின்றனர்.
அவர்கள் பரமபுருஷரின் பகிரங்க சக்தியால் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பதால் பரமபுருஷரான விஷ்ணுவை அவர்கள் முற்றிலும் மறந்துவிட்டனர். இதனால் ஜட இயற்கையின் சூழ்நிலைகளின் கீழ் தற்போது படைக்கப்பட்டுள்ள இவ்வாழ்வே சர்வமும் என்றும் இயன்ற அளவுக்கு புலன் நுகர்வை அனுபவிப்பதற்காகவே இது உள்ளது என்றும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஆனால் வாழ்வை பற்றிய இத்தகைய தப்பெண்ணம் எதிர்பார்க்கும் மன அமைதியை எவருக்கும் அளிக்காது. ஆகவே இயற்கை செல்வங்களை உபயோகிப்பதன் மூலமாக பெறப்பட்ட அறிவு முன்னேற்றங்கள் அனைத்தும் இருந்தும் இந்த ஜட நாகரிகத்தில் ஒருவரும் சந்தோஷமாக இல்லை. அவர்கள் உலக அமைதிக்குரிய வழியில் சுயநலத்தை தியாகம் செய்ய முயற்சிக்க வேண்டும். இதை பகவத்கீதையும் 18.45 18.46 பின்வரும் பதங்களில் அறிவிக்கிறது. ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதக சம்சித்திம் லபதே நரக ஸ்வகர்ம நிரதக சித்திம் யதா விந்ததி தச்ருணுகு யதஹ பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சய சித்திம் விந்ததி மாணவக. அர்ஜுனனிடம் பகவான் கூறினார், தனது குறிப்பிட்ட வர்ணாசிரம கடமையை நிறைவேற்றுவதால் எவ்வாறு ஒருவரால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைய இயலும் என்பதை என்னிடமிருந்து கேள். பரமபுருஷரை வழிபடுவதன் மூலமாகவும் பரமபுருஷரான விஷ்ணுவிற்காக யாகம் இயற்றுவதாலும் மிக உயர்ந்த பக்குவத்தை மனிதனால் அடைய முடியும். பகவான் விஷ்ணு எங்கும் பரவியுள்ளார். அவருடைய கட்டுப்பாட்டினால் ஒவ்வொரு ஜீவராசியும் தனது சொந்த மனோபாவத்திற்கேற்ப தான் விரும்பிய வசதிகளை பெறுகிறான். ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு உத்தியோகங்களின் மூலமாக தனது திட்டத்தை முடிவு செய்யும் சுதந்திரத்தை பெற்றிருப்பதால் வாழ்வில் வேறுபட்ட மனோபாவங்களை கொண்டிருப்பதில் தவறில்லை. ஆனால் தான் பரிபூர்ண சுதந்திரத்தை பெற்றவன் அல்ல என்பதை நன்கு அறிந்து கொள்வதை ஒருவன் தன் வாழ்வில் முக்கிய கருத்தாக கொள்ள வேண்டும். ஒருவன் நிச்சயமாக பரமபுருஷருடைய கட்டுப்பாட்டிற்கும் வெவ்வேறு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்கும் கீழ்ப்படிந்தவனாகவே இருக்கிறான். இதை நன்கு அறிந்து பரமபுருஷரான விஷ்ணுவின் உன்னத அன்பு தொண்டில் நிபுணர்களான அதிகாரிகளால் சிபாரிசு செய்யப்பட்டு உள்ளதை போல் ஒருவன் தனது செயலாலும் உழைப்பின் பலனாலும் பரமபுருஷருக்கு தொண்டாற்றுவதை முக்கியமானது ஒரு விஷயமாக கொள்ள வேண்டும். கால்களின் உதவி இல்லாமல் ஒருவரால் ஒரு இடத்திலிருந்து மற்றொன்றுக்கு செல்ல முடியாது என்பதால் இத்தகைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கால்களே உடலின் மிக முக்கிய கருவிகளாக திகழ்கின்றன. இதனால் எங்கெங்கள் இயற்றுவதற்கென உள்ள மனிதர்களின் கால்களையும் பகவான் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ கால்களை பயன்படுத்தி மக்கள் எப்படிலாம் பிரயாணம் போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா எதுக்காக போறாங்க, இந்த பயணம் அவங்க எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் அவங்க சுகமா வாழ்றதுக்காக மட்டும்தான் இதை செய்யறாங்க. இதுல பகவானுக்கு அவங்க எந்த தொடர்பையும் அவங்க ஏற்படுத்திக்கல. ஆனா அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வது காண்டத்துல மைத்ரேயர் விதுர சம்வாதம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், மைத்ரேயர் விதுர சம்வாதமா இல்லைன்னா விதுரர் விவரான்னு தெரியல எனக்கு. தப்பா ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, ஜனஷ்ய கிருஷ்ணா விமுதஸ்ய தெய்வ அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுகிரகாயேன சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய அப்படின்னு சொல்றது. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் எதுக்காக இங்க சொன்னேன்னா, நூனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக. நூனம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, சுத்தி வர்றாங்க. கால்கள் இல்லையா, கால்களை வச்சு பயன்படுத்தி அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. யாரு அப்படின்னா, பகவான் ஜனார்தனரை யாரு மனசுல வச்சிருக்காங்களோ, ஜனார்தனரை யார் இதயத்துல தாங்கியிருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க, உலகம் முழுக்க அவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக? ஜனஸ்ய கிருஷ்ணா தக்ஸ்ய தெய்வாத். நாமெல்லாம் கிருஷ்ணர் வேண்டான்னு சொல்லி இப்படி திரும்பிக்கிட்டோம். சோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அதர்ம சீலஸ்ய சுதுக்கிதஸ்ய. சோ நம்ம அதர்ம காரியங்கள் செய்யறதுல ரொம்ப சுறுசுறுப்பாவும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாவும் இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பகவானை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக, இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு பகவானை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக உலகம் முழுக்க பிரயாணம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இதுக்காகத்தான் பிரயாணம் செய்யணுமே தவிர உலகின்பத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கால்களை பயன்படுத்தி எல்லா இடத்துக்கும் ஓடிட்டே இருக்கக்கூடாது. இப்ப எக்ஸாம்லாம் முடிஞ்சு மே மாசத்துலயும் விட்டுருவாங்க எல்லாருக்கும் இல்லையா, திட்டம் தீட்டி
எல்லாம் வந்து எங்க போறது, என்னென்ன பண்றது அப்படின்லாம் பிளான்லாம் இருக்கும். ஆனா கண்டிப்பா பகவானுடைய திவ்யமான லீலைகள் நடந்த இடங்களுக்கு போறதுக்கு தான் நம்ம திட்டம் தீட்டணும். இல்லையா, இருந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? புஸ்தக விநியோகத்துக்காக போகலாம், நகர சங்கீர்த்தன் பண்ணலாம், கால்களை பயன்படுத்தி பகவானுடைய திவ்யமான தொண்டுல நாம ஈடுபடலாம். அதுதான் இங்க வந்து யாகங்கள் செய்வதற்காக கால்கள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாள் மாதிரி யாகம் பண்ணணும்னா ஓகே எல்லா சாமானும் அமேசான்ல ஆர்டர் பண்ணு, எல்லாம் வந்து இறங்கிடும் அப்படின்னு கிடையாது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிஜமாவே காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போய் அந்த யாகத்துக்கு வேண்டிய சமித்துக்களை எல்லாம் கலெக்ட் பண்றது, யாகத்துக்கு வேண்டிய பூக்கள், மற்ற வாசனாதி திரவியங்கள் எல்லாத்தையும் நேரா காட்டுக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து அதெல்லாம் யாகத்துல பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால அதுவும் வந்து இங்க இருந்து சொல்லப்படுது. நிரபித்யத சிஷ்ணோ வை பிரஜானந்தாம் ருதார்தினக உபஸ்த ஆசீத் காமானாம் பிரியம் தத் உபாஸ்ரயம். அதன் பிறகு பாலுறவு சுகத்திற்காகவும் குழந்தை பெறுவதற்காகவும் மற்றும் சொர்க்கம் போன்ற அமிர்தத்தை சுவைப்பதற்காகவும் பகவானின் புறப்பாலுறுப்புகளை விருத்தியடைய செய்தார். இவ்வாறாக பாலுறுப்பும் அதனை ஆளும் மூர்த்தியான பிரஜாபதியும் தோன்றின. இவை பகவானுடைய புறப்பாலுறுப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சோ பிரஜாபதிகள் அப்படிங்கிறவங்க பிரஜைகளை உற்பத்தி செய்வதற்காக இருக்கிறவங்க. மனு வேற, பிரஜாபதி வேற. பிரஜாபதிகளையும் மனுக்களையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. பிரஜாபதிகள் அப்படிங்கிறவங்க எல்லா விதமான பிரஜைகளையும் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். பிரம்மா ஒரு பிரஜாபதி, அதுக்கப்புறம் குபேரன் ஒரு பிரஜாபதி, இந்த மாதிரி பல பிரஜாபதிகள் இருக்காங்க. மனுக்கள் வேற. பொருளுரை ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு ஸ்வர்க்கம் போன்றது பாலுறவு சுகமாகும். இச்சுகம் புற பாலுறுப்புகளால் சுவைக்கப்படுகிறது. பாலுறவு சுகத்திற்குரிய பொருளாக பெண் இருக்கிறாள். இச்சுகத்தில் சம்பந்தப்பட்டுள்ள புலன் உணர்வு மற்றும் பெண் ஆகிய இரண்டுமே பிரஜாபதியினால் ஆளப்படுகின்றன. பிரஜாபதி பகவானின் புற பாலுறுப்புகளால் ஆளப்படுகிறார். இப்பதத்தின் மூலமாக பகவானுக்கு அவரது புறப்பாலுறுப்புகள் உள்ளன என்பதை அறிந்து பகவான் அருவமானவர் அல்ல என்பதை அருவவாதிகள் அறிய வேண்டும். பகவானின் இந்த புறப்பாலுறுப்புகளையே பாலுறவு சுகம் தரும் பொருட்கள் அனைத்தும் சார்ந்துள்ளன. உடலுறவின் வாயிலாக சுவைக்கப்படும் ஸ்வர்க்கம் போன்ற இன்பம் இல்லையெனில் குழந்தைகளை பராமரிக்கும் சிரமத்தை ஒருவரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பரமபதத்தை சென்றடைவதற்குரிய புத்துணர்வை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே படைப்பின் நோக்கத்தை பராமரிப்பதற்கு ஜீவராசிகளின் உற்பத்தி தேவைப்படுகிறது. இத்தகைய செயலுக்கு பாலுறவு சுகம் ஒரு தூண்டுகோலாக உள்ளது. ஆகவே இத்தகைய செயலாலும் ஒருவரால் பகவானுக்கு தொண்டாற்ற முடியும். அவ்வாறு பிறந்த குழந்தைகள் கிருஷ்ண உணர்வில் முறையாக பயிற்றுவிக்கப்படும் பொழுது இந்த தொண்டு கருத்தில் கொள்ளப்படுகிறது. முடங்கிய நிலையிலுள்ள ஜீவராசிகளின் கிருஷ்ண உணர்வை வெளிப்படைய செய்வதே ஜடப்படைப்பின் முழு நோக்கமாகும். மனித உருவை தவிர்த்த மற்ற உருவங்களில் பாலுறவு சுகம் மேலோங்கி இருந்தாலும் பகவானின் நோக்கத்திற்கு உடந்தையாக இருந்து தொண்டாற்றும் உத்தேசம் காணப்படவில்லை. ஆனால் மனித உருவிலுள்ள வாழ்வில் முக்தி அடைவதற்கு பொருத்தமான வம்சத்தை உற்பத்தி செய்வதன் மூலமாக பந்தப்பட்ட ஆத்மாவால் பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் கிருஷ்ண உணர்வில் பயிற்றுவிக்க முடியுமானால் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். பாலுறவின் இன்பத்தையும் அவர் அனுபவிக்கலாம். இல்லையெனில் குழந்தைகளை பெறுவதென்பது பன்றியின் நிலைக்கு ஒப்பானதாகும். இன்னும் சரியாக கூறுமிடத்து பன்றியால் 1 டஜன் குட்டிகளை ஒரே சமயத்தில் பெற முடியும் என்பதால் அது மனிதனை விட அதிக சாமர்த்தியம் வாய்ந்ததாகும். ஆனால் மனிதனால் ஒரு சமயத்தில் ஒரு குழந்தையை மட்டும்தான் பெற இயலும். எனவே புற பாலுறுப்புகள், பாலுறவு சுகம், பெண் மற்றும் குழந்தை ஆகிய அனைத்தும் பகவானின் தொண்டுடன் சம்பந்தப்பட்டுள்ளன என்பதை ஒருவன் எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். மேலும் பரமபுருஷருடைய தொண்டுடன் உள்ள இச்சம்பந்தத்தை மறப்பவன் இயற்கை சட்டங்களின் மூலமாக மூவகை துன்பங்களுக்கு ஆளாகிறான். பாலுறவு சுகம் எனும் உணர்வு நாயின் உடலிலும் காணப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு அதனிடம் இல்லை. மனித வாழ்வு பகவானை பற்றிய உணர்வு கொண்டதாக இருப்பதால் அது நாயின் வாழ்விலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பொதுவாக நாஸ்திகவாதிகள் பகுத்தறிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மற்ற விலங்குகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க.
ஆனா உண்மையிலேயே பகுத்தறிவு அப்படிங்கிறது நான் யார், கடவுள் யார் அப்படிங்கிறத பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு. ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்றார், எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பாலுணர்வு சுகம் இருக்கு. ஆனா அவங்களால எதை புரிஞ்சுக்க முடியாது? கிருஷ்ண உணர்வை புரிஞ்சுக்க முடியாது. நான் உதாரணம் தான். எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உணர்வு இருக்கு. ஆனா அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கிடையாது. அதனால மனித வாழ்க்கை மேம்பட்டது. ஸோ இந்த பெண்கள்லயே நம்ம கூட பார்க்கலாம், பல வகையான நிலையில பார்க்கலாம். மிக பெரும் சன்னியாசிகள், ராமானுஜர், மத்வாச்சாரியார், சங்கராச்சாரியார், இந்த மாதிரி மிக பெரும் சன்னியாசிகளை ஈன்றெடுத்ததும் பெண்கள் தான். அதே சமயத்துல ரொம்ப கீழ்த்தரமான குணமுடைய மனிதர்களையும் ஈன்றெடுக்கிறதும் பெண்கள் தான். ஸோ அதனால ஒரு பெண் அப்படிங்கிறவள் எந்த அளவுக்கு கற்போடையும் பகவத் பக்தியோடையும் இருக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல ஜீவராசிகளை உற்பத்தி செய்யறதுக்கு வேற வழி ஒண்ணும் கிடையாது. கிரகஸ்த வாழ்க்கை எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாது. பிரம்மச்சரியம் உயர்ந்தது, சன்னியாசம் உயர்ந்தது அப்படிலாம் கிடையாது. எல்லா ஆசிரமங்களும் சமமான அந்தஸ்து உடையதுதான். ஆனா என்ன, சன்னியாச வாழ்க்கையில பற்று கிடையாது அவங்களுக்கு. அவங்களுடைய வார்த்தையை கேட்டு நம்ம கிரகஸ்த வாழ்க்கைய சரியான முறையில நம்ம வந்து வாழ்றதுக்கு பழகிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அதனால பாலுணர்வு சுகம் அப்படிங்கிறது தவறு கிடையாது. இந்த பிரபா என்ன சொல்ற, 100 குழந்தை வேணா பெற்றுக்கோ, 100 குழந்தைகளை வேணா பெற்றுக்கொள்ளணும். ஆனா அந்த குழந்தைகளை கிருஷ்ண உணர்வுல வளர்க்கணும் தான் ரொம்ப முக்கியம் சொல்லணும். சோ நம்மளுடைய ஆச்சாரியார்களை பார்த்தோம்னா கிரகஸ்தர்களும் இருக்காங்க, நைஷ்டிக பிரம்மச்சாரிகளும் இருக்காங்க, சன்னியாசிகளும் இருக்காங்க. இந்த குரு பரம்பரையில எல்லாரும் இருக்கு. இந்த இவர் மட்டும்தான் ஆச்சாரியாரா இருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. நம்முடைய ஆச்சாரியார் பக்தி வினோத் தாக்குறார். அவர் வந்து மிகப்பெரிய வைஷ்ணவ குடும்பம். அவருக்கு 13-14 குழந்தைகள். அதுல ஒரு குழந்தை தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குறார். இந்த மாதிரி மிகச்சிறந்த ஆச்சாரியர்களை பெற்றெடுத்து கொடுக்க வேண்டிய, மிகச்சிறந்த பிரம்மச்சாரிகளை உருவாக்க வேண்டிய, மிகச்சிறந்த மனப்பிரஸ்தர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? கிரகஸ்த ஆசிரமத்துக்கு கூட. கிரகஸ்த ஆசிரமம் பொறுப்பான ஆசிரமம். இந்த பொறுப்பான ஆசிரமத்துல கணவனும் மனைவியும் சிறந்த மனநிலையோட பகவத் பக்தியோட வாழ்ந்து நல்ல சந்ததிகளை உற்பத்தி செய்து அவங்கள பகவத் பக்தர்களா பயிற்சி பண்ணி அவங்க திருமணம் பண்ணி அதுல எந்த தவறும் கிடையாது. புறப்பால் உறுப்புனா என்ன மாதாஜி? பகவானோட புலற்பால் உறுப்பு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குறது மாதாஜி. அதான் எனக்கு கேட்கல மாதாஜி, சாரி மாதாஜி. இப்ப நல்லா தெளிவா கேக்குது மாதாஜி. போயிட்டாங்க போல இருக்கு. ஆமா மாதாஜி, ஏதோ சொல்றேன் மட்டும் தெரியுது, என்ன தெரியும். சொல்லுங்க மாதாஜி, கேட்கல. அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகேவா? பாலுறுப்புகள் உள்ளுக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. இது வந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். சவுண்ட் கேட்கலையே. ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குது பிரபு. ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கேக்குதா? கேக்குது மாதாஜி. உத்சிஸ்ருக்ஷோர்தாது மலம் நிரபித் யத வைகுதம் ததக பாயுஸ்ததோ மித்ரக உத்சர்க உபயாஸ்ரயக. அதன் பிறகு ஆகாரத்தின் மிச்சத்தை மலம் கழிக்க அவர் விரும்பியதும் ஆளும் மூர்த்தியான மித்திரனோடு மலத்வாரமும் அதன் புலனுறுப்பும் திருப்தி அடைந்தன. புலனுறுப்பு மற்றும் கழிவுப் பொருட்கள் ஆகிய இரண்டும் ஆளும் மூர்த்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. மலம் கழிப்பதன் விவகாரத்தில் கூட கழிவுப் பொருள் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே தான் சுதந்திரமானவன் என்று ஜீவராசியால் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? பிரபா என்ன சொல்ற, உன்னால மலம் கழிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் யார் இருக்கா? ஒரு அதிதேவதை இருக்க. நீ எப்படி சுதந்திரமானவனா இருக்க முடியும்? எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தேவர்கள் இருக்காங்க.
ஆசிஸ்ருப்சோக புரக புண்யா நாபித்வாரம் அபானதக தத்ராபானஸ்ததோ மிருத்யுஹோ மிருகத்வம் உபயாஸ்ரயம். அதன் பிறகு ஓர் உடலில் மற்றொன்றிற்கு செல்ல அவர் விரும்பிய பொழுது நாபி, பிரிக்கும் காற்று மற்றும் மரணம் ஆகியவை சேர்ந்து படைக்கப்பட்டன. மரணம் மற்றும் பிரிக்கும் சக்தி ஆகிய இரண்டுக்கும் நாபியே அடைக்கலம். நாபி அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த தொப்புள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தொப்புள் கொடி, அந்த உறவு, அந்த தொப்புள் அப்படிங்கிறது ஒரு ஜீவனை இன்னொரு ஜீவன்ல இருந்து பிரிக்குது இல்லையா? அது மூலமா தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு உணவு, காற்று எல்லாமே அந்த வழியாத்தான் செலுத்தப்படுது. ரொம்ப பெரிய விஞ்ஞானம் பாருங்க. சும்மா படைப்புங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சது யார் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. பொருளுரை பிரேம பிரதாசி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. பிரணாம் சிங் மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் திராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பிராணவாயு வாழ்வை தொடரச் செய்கிறது. அபானவாயு உயிர் சக்தியை நிறுத்தி விடுகிறது. இரு அசைவுகளும் நாபியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவையே. ஒரு உடலை மற்றொரு உடலுடன் இணைப்பது இந்த நாபிதான். பிரம்மதேவர் கற்போதக சாயி விஷ்ணுவின் நாபி துவாரத்திலிருந்து ஒரு தனி உடலுடன் பிறந்தவர் ஆவார். எந்த ஒரு சாதாரண உடலின் பிறப்பிலும் கூட இக்கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது. குழந்தையின் உடல் தாயின் உடலிலிருந்து விருத்தியடைகிறது. தாயின் உடலிலிருந்து குழந்தையை பிரிக்கும் போது நாபியின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இவ்வாறுதான் பரமபுருஷர் தம்மை பலமாக பிரித்து கொண்டார். ஆகவே ஜீவராசிகள் பிரிக்கப்பட்ட பகுதிகளாக இருப்பதால் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு பொருளையும் பிரபா சொல்ல, நீ சுதந்திரமானவும் கிடையாது, நீ சுதந்திரமானவும் கிடையாது, நீ சுதந்திரமானவும் கிடையாது. பாத்தியா, உன்னோட நிலைமை தான், நீ சுதந்திரமானவும் கிடையாது. இதை பாத்தியா, உனக்கு இதுதான் நிலைமை, நீ சுதந்திரமானவும் கிடையாது. ஏன் திரும்ப திரும்ப சொல்ற? என்ன அந்த என்ன அந்த எண்ணம் நமக்குள்ள இது ஆழ்ந்து வேறு மொழி இருக்கு. அது எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உடம்புக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த நான் சுதந்திரமானவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு போகும். இவங்களாம் நமக்கு உதாரணம். எப்படி பண்றாங்க பாருங்க. வெயில் இப்படி இருக்கு, எதை பத்தியும் கவலைப்படல. அவங்க அவங்களுடைய பேசும் திறன், அவங்களுடைய சக்தி எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க. நாம என்ன செய்யணும்? உத்வேகமா எடுத்து நாம இந்த மாதிரி செய்யணும். எப்பவுமே பகவானை பத்தி பேசணும், எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணணும். ஒரு தெரு கூட விடக்கூடாது, ஒரு வீட்டையும் விடக்கூடாது. இந்த இடத்துல போய் நாமளும் என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எல்லாரையும் சொல்ல வைக்கணும். யார் மாதாஜி சொல்லுவா பைசா கொடுக்கறது? இவன்னா ஏதாவது கொடுக்குறான் 2000 3000, கிருஷ்ண பக்திக்கு யார் கொடுப்பான்னு சொல்லுவா மாதாஜி. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்க மாதாஜி. புரிய மாட்டேங்குது. நம்ம முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கணும். நம்ம டியூட்டி நம்ம செய்யணும் மாதாஜி. பாருங்க, இப்படி எல்லாம் நம்ம சோர்ந்து போயிட்டோம், யார் செய்வா யார் சொல்லுவா அப்படின்னு பலபத்ர பிரபு உட்கார்ந்து இருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சாரம் நடக்குமா? இன்னைக்கு ஒரு முயற்சினால எவ்வளவு பேர் பத்திரலாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அதனால முயற்சியை மட்டும் என்னைக்குமே யாருடைய முயற்சியும் சரி குறையே சொல்லக்கூடாது. முயற்சி பண்றதுக்கு நம்ம எப்பவுமே உற்சாகமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும். நாம பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள அதுக்கு சோர்வே கிடையாது. யாரு வருவா, யார் கேட்க போறா அப்படின்னு நினைக்கவே கூடாது. எத்தனையோ ஆத்மாக்கள் எங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆத்மாக்களை போய் நம்ம ரீச் ஆகணும். கண்டிப்பா நடக்கும். நம்ம பண்ணலன்னா இன்னொருத்தர் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம முயற்சி எடுத்து பண்ணலைன்னா கண்டிப்பா இன்னொருத்தர் பண்ணுவாங்க. இந்த இஸ்கானாலதான் மாதாஜி நமக்கு தெரிய வந்தது இந்த கிருஷ்ண பக்தி. இல்லைன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் தான் காரணம், பிரபுபாதா தான் காரணம்.
பட் நமக்கெல்லாம் மீன்க்கெல்லாம் லேட்டா கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பகவானுடைய இது லேட்டா கிடைச்சாலும் நமக்கு கிடைச்சதுன்றத சந்தோஷப்படணும் மாதாஜி. ஆதித்சோரன்னபானானாம் ஆசன் ருக்ஷி அந்தரநாடயக நத்யா சமுத்ராச்ச தயோஸ்துஷ்டிஹி புஷ்டிஸ்தத் ஆශ්‍රயே. உணவும் பானமும் அருந்த விருப்பம் ஏற்பட்ட பொழுது வயிற்று பகுதியும் குடல்களும் மற்றும் தமனிகளும் தோற்றத்துக்கு வந்தன. நதிகளும் சமுத்திரங்களுமே அவற்றின் பராமரிப்பிற்கும் ஜீவ பரிணாமத்திற்கும் மூலங்கள் ஆகும். சுந்தரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஆச்சா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத் கி ஜெய். குடலுக்கு நதிகளும் இரத்த நாளங்களுக்கு சமுத்திரங்களும் ஆளும் மூர்த்திகளாக உள்ளன. வயிற்றை உணவு மற்றும் பானங்களால் நிரப்புவதே பராமரிப்பிற்குரிய காரணமாகும். மேலும் உடல் சக்திகளினுடைய இழப்பை உணவு மற்றும் பானம் ஆகியவற்றை உணவுச்சத்து மீட்டெடுக்கின்றது. ஆகவே உடலின் ஆரோக்கியம் குடல் மற்றும் இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்ததாக உள்ளது. நதிகளும் சமுத்திரங்களும் இவ்விரண்டையும் ஆளும் மூர்த்திகளாக இருப்பதினால் அவை குடலையும் இரத்த நாளங்களையும் ஆரோக்கியமாக வைத்துள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கடல்ல நீராடணும் அப்படின்னு சொல்லப்பட்டது தொடர்ந்து. அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க ஆற்றில குளிக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம பௌதிகமான உடல் பராமரிப்பு தான் அப்படின்னா கூட உடலை நல்ல முறையில பராமரிச்சு அது மூலமா நம்ம பகவானுக்கு சேவை செய்யணும். தொடர்ந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்கணும். நிதித்யாசோர் ஆத்மமாயாம் ஹிருதயம் நிரபித்யத ததோ மனச்சந்திர இதி சங்கல்பக காமயே வச. தமது சுயசக்தியின் செயல்களை பற்றி சிந்திக்க ஆவல் ஏற்பட்ட பொழுது இதயம், மனதின் இருப்பிடம், மனம், சந்திரன், மன உறுதி மற்றும் ஆசை ஆகியவை தோன்றின. சோ மனதுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியவர் சந்திரன், அவரும் உற்பத்தி செய்யப்படுறார். ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஜீவராசினி இதயம் பரமாத்மாவின் உறைவிடமாகும். பரமாத்மா பரமபுருஷ பகவானின் ஒரு விரிவங்கம் ஆவார். அவருடைய இருப்பு இல்லாமல் ஜீவராசியால் தனது கடந்த கால கர்மங்களுக்கு ஏற்ப செயற்பட முடியாது. பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஜீவராசிகள் தங்கள் மனோ நிலைகளுக்கேற்ப சிருஷ்டியில் படைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கேற்ற ஜட உடல் பரமாத்மாவின் ஆணையின் கீழ் செயற்படும் ஜட சக்தியால் அளிக்கப்படுகிறது. இது பகவத்கீதை 9.10 விளக்கப்பட்டுள்ளது. எனவே பந்தப்பட்ட ஆத்மாவின் இதயத்தில் பரமாத்மா அமர்ந்திருக்கும் பொழுது தேவையான மனம் பந்தப்பட்ட ஆத்மாவினில் தோன்றுகிறது. இதனால் நித்திரையில் இருந்து விழித்தெழுந்ததும் தனது கடமையை பற்றிய உணர்வு ஒருவருக்கு உண்டாவதைப் போலவே அந்த ஆத்மாவும் உணர்வை பெறுகிறது. ஆகவே ஜீவராசினி இதயத்தில் பரமாத்மா அமரும் போது ஜீவனின் பௌதிக மனம் விருத்தி அடைகிறது. பரமாத்மாவின் இருப்பால் மனதும் அதை ஆளும் மூர்த்தியும் சந்திரன். அதன் பிறகு எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பம் ஆகிய மனதின் செயல்களும் உருவெடுக்கின்றன. இதயம் இல்லாமல் மனதின் செயல்கள் இயக்கப்பட முடியாது. ஜட படைப்பின் இயக்கங்களை காண பகவான் விரும்பும் போது இதயம் தோற்றுவிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. கிருஷ்ணா. சோ மனம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த பிறவி அப்படிங்கிறது மனதை சார்ந்துதான் இருக்கு. மனம் என்ன மாதிரி? எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்தந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சுதா தத் பாவ பாவிதக அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்தா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயக அப்படின்னு சொல்றார். 6வது அத்தியாயத்துல பகவான் ஆரம்பத்துல சொல்றார் எம் வாபி ஸ்மரன் பாவம் அப்படின்னு சொல்றார். 6வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் எம் வாபி ஸ்மரன் பாவம். எந்த விதமான மனோநிலையில நீ இருக்கியோ அந்த மனநிலையில உடலை விடும்போது இருக்கக்கூடிய மனநிலையை பொறுத்து தான் உன்னுடைய அடுத்த பிறவி அப்படிங்கிறது அமைகிறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அந்த காலேச்ச மாம் ஏவ. அந்த காலே அப்படின்னாக்க எந்த காலே? அந்த காலேனா எந்த காலத்துல? கடைசி காலத்துல நம்ம மரணம் அடையும் தருவாயில், மரண தருவாயில், உயிர் விடும் தருவாயில். சோ உயிரை விடக்கூடிய சமயத்துல அந்த காலேச்ச மாம் ஏவ, மாம் ஏகம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம 18வது அத்தியாயத்துல பார்ப்போம் இல்லையா? சர்வதர்மான் பரித்தெஞ்ச மாம் ஏகம் சரணம் ரஜ. இங்கே சொல்றார் மாம் ஏவ அப்படின்னு சொல்றார். என் ஒருவனை மட்டுமே யார் நினைச்சு உடலை விடுறாங்களோ அந்த காலேச்ச மாம் ஏவ
ஸ்மரன் முத்வா கலேவரம். கலேவரம்னா உடல். அந்த கலேவரம், அந்த உடலை விடக்கூடிய சமயத்துல யார் ஒருத்தர் என்ன மட்டுமே சிந்திக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என் பிரயாதிச மத்பாவம், என்னுடைய அதே நிலையை அடைவார்கள். என்னுடைய ஆன்மீக உலகத்துல பலவிதமான முக்தி நிலைகளை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பகவானுக்கு உண்டான அதே செல்வம், அதே ரூபம், அதே பகவானுக்கு அருகாமையில இருக்கிறது, பகவானுடைய லோகத்துல இருக்கிறது, அந்த மாதிரி அந்த பாவத்தை அடைவார்கள். சம்சயக, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அதனால மனம் அப்படிங்கிறது அதனுடைய எண்ணம், அதுக்கப்புறம் ஆசைகள், இதனுடைய ஒரு ஃபேக்டரின்னு சொல்லலாம். ஆசைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை மனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு க்ஷணத்துக்கு எத்தனையோ விதமான விருப்பங்களை அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் குறைச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுக்காக ஆசைப்படுறதுக்கு மனதை பயிற்றுவிக்கணும். தற்சன்ம மாம்ச ருதிர நேதா மஜ்ஜாஸ்தி தாதவக பூமி அப்தேஜோமயாக ஸ்தப்த பிராணோ யமாம்புவாயுதிகி. உடலில் 7 மூலப்பொருள்களாகிய தோலின் மீதுள்ள லேசான அடுக்கு, தோல், சதை, ரத்தம், கொழுப்பு, மஜ்ஜை மற்றும் எலும்பு ஆகியவை நிலம், நீர், நெருப்பால் ஆனவை ஆகும். ஆனால் உயிர் மூச்சானது ஆகாயம், நீர், காற்று ஆகியவற்றால் உண்டாக்கப்படுகிறது. எல்லா விஷயங்களும் இருக்கு பாருங்க, எதுவுமே விட்டு போகல. நம்ம தோல்ல இருக்கக்கூடிய அந்த அடுக்கு, அதுக்கப்புறம் அந்த சதை, ரத்தம், கொழுப்பு, அதுக்கப்புறம் எலும்பு, அதுக்குள்ள இருக்கிற மஜ்ஜை, இது எல்லாத்த பத்தியுமான விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஜடப்பொருள்கள் தான். இது எல்லாமே என்னது? ஜடப்பொருள்கள் தான். ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே ஜடம் தான். ஏன்னா அந்த ஹிரண்மய அண்டம் உற்பத்தியானது, அந்த அண்டத்துக்குள்ள பகவான் நுழைஞ்சார். அதுல இருந்து ஒவ்வொரு உறுப்பா உற்பத்தி ஆகுறது நம்ம பாக்குறோம். பொருளுடைய அலமையில மாத்தாச்சு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜட உலகம் முக்கியமாக நிலம், நீர் மற்றும் நெருப்பு எனப்படும் 3 மூலப்பொருள்களால் செய்யப்பட்டவை. ஆனால் உயிர் சக்தியோ ஆகாயம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றால் ஆனதாகும். ஆகவே ஜட படைப்பினுள் உள்ள ஸ்தூல மற்றும் சூட்சம் உருவங்கள் ஆகிய இரண்டிலுமே நீர் பொதுவான மூலப்பொருள்களாக இருக்கிறது. அவசியத்தின் காரணமாக நீர் ஜட உலகில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருப்பதால் இதுவே 5 மூலப்பொருள்களிலும் முக்கியமானது என்பது கவனிக்க தக்கதாகும். இவ்வாறாக இந்த ஜட உடல் பஞ்சபூதங்களின் ஒரு உருவ அமைப்பாகும். மேலும் நிலம், நீர் மற்றும் நெருப்பு ஆகியவற்றின் காரணத்தால் ஸ்தூல தோற்றம் கண்ணுக்கு புலப்படுகிறது. ஸ்பரிசு உணர்வுகள் தோலின் மேல் உள்ள லேசான காற்று திரையின் காரணத்தால் உணரப்படுகின்றன. மேலும் எலும்பு கல்லுக்கு சமமானதாகும். மூச்சு காற்றானது ஆகாயம், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றால் ஆனதாகும். இதனால் திறந்த வேலி காற்று, அன்றாட ஸ்நானம் மற்றும் விசாலமான வசிப்பிடம் ஆகியவை ஆரோக்கியமான வாழ்வுக்கு சாதகமாக உள்ளன. புதிய விளைச்சல்களான தானியங்கள் மற்றும் காய்கறிகள் உள்பட சுத்தமான நீர் மற்றும் உஷ்ணம் ஆகியவை ஸ்தூல உடலின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயப்பனவாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சுத்தமான காற்று, நீர் இதெல்லாம் எவ்வளவு அவசியம் அப்படின்னு பார்க்கலாம். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீர் அப்படிங்கிறது நம்ம உடல்ல 75% இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம சரியான முறையில பராமரிச்சு நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்து உடல் ஆரோக்கியத்தை நம்ம நல்ல முறையில வச்சுக்கிட்டு பகவானுக்கு பக்தி செய்யணும். அந்த நோக்கத்துக்காகத்தான் அந்த நாள்ல ரிஷி முனிவர்கள் காட்டுல அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா சக்திகளும் இருந்தது. அவங்க நினைச்சா பறக்கலாம், அவங்க நினைச்சா இங்க இருந்து எந்த இடத்த வேணா பார்க்கலாம், யோக சித்திகள் எல்லாம் இருந்தது. ஆனா அவங்க அதை வச்சு என்ன பண்ணல, பெருசா அதை ஷோ எல்லாம் காட்டல. ஆனா நவீன முன்னேற்றம் அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் தான் பெரிய விஷயமா இருக்கே தவிர
நாம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். இயற்கையை கெடுத்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு சில இடங்கள்லாம் குடியிருப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க காத்தும் வராது, வெளிச்சமும் இருக்காது. எப்படி அங்க உடல் ஆரோக்கியம் இருக்க முடியும் இல்லையா? சோ இதே நம்ம வயல்வெளிகள்ல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அருமையான காற்று இல்லையா? பொல்யூஷன் அப்படிங்கிறதே கிடையாது. மாயப்பூர்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். பொல்யூஷன் வந்து ரொம்ப குறைச்சல். ரொம்ப பொல்யூஷன் அப்படிங்கிறதே கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்தம், இந்த ஓசையினால வரக்கூடிய பொல்யூஷனே கிடையாது. அங்க வந்து சப்தம் அப்படிங்கிறது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டும்தான். எப்பவுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும்தான் அங்க சப்தம். பகவானுடைய ஓசை தான் அங்க வந்து முக்கியமான சப்தம். சோ அதனால எல்லாம் நாமளா கெடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு மிகப்பெரிய பெரிய மருத்துவமனைகள், மருந்துகள், அதுக்கான படிப்புகள், அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி பெரிய பெரிய டாக்டர்கள், அதுக்கு செலவு பண்றதுக்கு பணம். எங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுக்கு டைம் கிடையாது, நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. அப்படி பண்ணி வச்சுட்டு குணாத்மகா இந்திரியாணி பூதாதி பிரபவா குணாக மனக சர்வ விகாராத்மா புத்திர் விஞ்ஞான ரூபிணி. புலம் உறுப்புகள் ஜட இயற்கை குணங்களில் பற்றி கொண்டுள்ளன. ஜட இயற்கை குணங்கள் பொய் அகங்காரத்திலிருந்து விளைந்தவை ஆகும். மனம் எல்லா வகையான பௌதிக அனுபவங்களுக்கும் இன்பம் துன்பம் அடிமைப்பட்டுள்ளது. மேலும் புத்தி மனமாழ்ந்த யோசனையின் முக்கிய அம்சமாகும். சோ இது எல்லாமே பௌதிகமானவை தான். இத ஆன்மீகமானதா மாத்திரத்துக்கு நாம சாஸ்திரங்களுடைய அறிவு, அதான் புத்தி, அதை நாம ஏத்துக்கணும். யார் படிக்கிறதுக்கு பாக்கி இருக்காங்க? கணிக்கா மாதாஜி. எஸ், படிக்க மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். ஜட இயற்கையின் மாயைக்கு உட்பட்ட ஜீவராசி பொய் அகங்காரத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். அதாவது ஜீவராசி ஜட உடலில் சிக்கிக் கொள்ளும் பொழுது ஆன்மீகமான ஆத்மா எனும் தனது சுயஸ்வரூபத்தை மறந்து உடல் சம்பந்தமான உறவுகளுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இப்பொய் அகங்காரம் ஜட இயற்கை குணங்களுடன் உறவு கொள்கிறது. இதனால் புலன்கள் ஜட இயற்கை குணங்களோடு பற்றை வளர்த்து கொள்கின்றன. வெவ்வேறு பௌதீக அனுபவங்களை உணர்வதற்குரிய கருவியாக மனம் இருக்கிறது. ஆனால் புத்தி ஆழ்ந்த சிந்தனை கொண்டதும் அனைத்தையும் நன்மையை நோக்கி மாற்றிவிட கூடியதாகும். எனவே நுண்ணறிவுள்ளவன் தனது புத்தியை சரியாக உபயோகிப்பதால் ஜட இருப்பின் பொய் தோற்றத்திலிருந்து அவனால் முக்தி பெற முடியும். நுண்ணறிவு படைத்த ஒருவரால் ஜட வாழ்வின் கடினமான நிலையை கண்டுபிடித்து விட முடியும். இதனால் தான் யார் ஏன் வெவ்வேறு வகையான துன்பங்களுக்கு தான் கட்டுப்பட வேண்டும், இத்துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படி எனும் கேள்விகளை கேட்க துவங்குகிறான். இவ்வாறாக சத் சங்கத்தினால் முன்னேற்றம் அடைந்த நுண்ணறிவு உடையவரால் தன்னுறவு பாதை என்னும் நல்வாழ்வை நோக்கி திரும்ப முடியும். எனவே முக்தி பாதையில் உள்ள பெரும் முனிவர்களுடனும் ரிஷிகளுடனும் புத்திசாலி ஒருவன் நல்லுறவு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இத்தகைய நல்லுறவால் ஜடத்தின் மீதுள்ள பந்தபத்த ஆத்மாவின் பற்றை அவிழ்த்து விடக்கூடிய உபதேசங்களை அவனால் பெற முடியும். இவ்வாறாக நுண்ணறி உள்ளவன் பௌதீக மாயையும் பொய் அகங்காரத்தையும் படிப்படியாக துறந்து இதனால் நித்தியமான அறிவும் ஆனந்தமும் கொண்ட உண்மையான வாழ்விற்கு உயர்த்தப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்முடைய புத்தி, அந்த புத்திய நாம எங்க செலுத்துறோம்? எல்லாமே புத்தி தான் இல்லையா? படைத்தல்ல போனா எத்தனையோ நூல்கள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறதுக்கு இருக்கு. ஸ்ரீமத் பாகவத்துல இதே 2வது ஸ்கந்தத்துல ஆரம்பத்துல சுகதேவ கோஸ்வாமி சொன்னார், சந்தி சகஸ்ர சக அப்படின்னு சொல்றார். ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. கிரகேஷு கிரகமேதினா, யாரு கிரகமேதிகளா இருக்காங்களோ அவங்க கேட்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஸ்ரத்த வியாதினி ராஜேந்திர சந்தி சகஸ்ர சத அப்படிங்கிற. சோ கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா எத்தனையோ சேனல், எத்தனையோ யூடியூப், என்னென்னமோ இருக்கு. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இன்னும் என்னென்ன வருமோ எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் நம்ம எதை பார்க்கணும்? சிறந்த நன்மை, பகவானை பத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி சாதுக்களுடைய சங்கத்துல
நாம தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நுண் அறிவு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நுண்ணறிவு அப்படின்னு பொதுவா அறிவு அப்படின்னு இருக்கு. நுண்ணறிவு அப்படின்னாக்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவு. நான் யாரு, நான் ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எதனால என்னால வந்து எந்த அடைஞ்சாலும் சந்தோஷமா இருக்க முடியல, என்ன காரணம் அப்படிங்கிறதுல நம்ம யோசிச்சு என்ன நம்ம எந்த மிஸ் பாயிண்ட், எது நம்ம எந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிருக்கோம், பகவானை மிஸ் பண்ணிட்டோம், அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் பக்தியில நம்ம ஈடுபடுத்திக்கிறது தான் விசாரித்தனம். நாம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது கிளாஸ். நீங்க வந்து உங்க கடமைய, உங்க பசங்களை வந்து நீங்க பக்திக்கு கொண்டு வந்துட்டீங்க. நீங்க கடமையை கரெக்டா பண்ணிட்டீங்க மாதாஜி. நாங்கெல்லாம் கொண்டு வர முடியல. கண்டிப்பா இது வந்து வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் நடந்தது. என்னுடைய முயற்சின்னு சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது. எல்லா பக்தர்களுடைய ஆசீர்வாதம், கருணை. நான் பண்ணது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் காலில் விழுந்து என்னுடைய பையன் பக்தன் ஆகணும், என்னுடைய பையன், வேற எந்த ஆசீர்வாதமும் நான் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. யாரா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விருப்பம் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா பௌதிக உலகத்தினுடைய துன்பத்தை அனுபவிச்சாச்சு, போதும். இனிமே அந்த மாதிரி நம்ம இருந்து என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தான் தவறா வளர்த்தோம். இந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. அவங்க தவறா வளரல, வளர்க்கப்பட்டார்கள், நம்மளால வளர்க்கப்பட்டார்கள், தவறான முறையில வளர்க்கப்பட்டார்கள். அப்போ சரியான வழியை காமிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை நம்ம உணரணும். நம்ம பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்க நாம அவங்க கிருஷ்ண பக்தி கொண்டு வர மாட்டோம். நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன், நல்ல பணம் சேர்த்து வச்சிருக்கேன், நல்ல படிப்பு கொடுத்துருக்கேன், நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், நான் எல்லாம் சரியா பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. நாம எதை மிஸ் பண்ணோம் அப்படிங்கறதே நமக்கு புரியாது. நம்ம தப்பா வளர்த்துட்டோம், கிருஷ்ணபக்தி இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்து. ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பெரிய வெளிநாட்டுல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சாங்க அப்படின்னாக்க என் பையன்லாம் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி காலர் தூக்கி விட்டுக்குவாங்க. அப்போ அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியாது. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரச்சாரம் பண்ண. அதுக்காக பசங்களை போட்டு போஸ் பண்ணி நீ ஜெபம் பண்ணணும்னா உனக்கு வந்து காலம்புற டிஃபன் கிடையாது, நீ ஜெபம் பண்ணணும்னா உனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் கிடையாது, அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், வைஷ்ணவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க முடியும். அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வயசுக்கும் அவங்களுடைய மனோநிலைக்கும் ஏற்றபடி அவங்கள நாம என்கேஜ் பண்ணணும். இப்ப கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து என்ன சமைச்சாலும் உடனே டெம்பிள் ஆஃபரிங் கொடுத்து அனுப்புவேன். பக்கத்து தெரு தானே, அதனால இங்க சமைச்சா உடனே அங்க போய் கௌர்னி தாய்க்கு ஆஃபர் பண்ணி. அப்போ வந்து என் பையன் சின்ன பையனா இருப்பான், வீட்டுல இருந்தானாக்க இதை கொண்டு போய் கொஞ்சம் அங்க போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. அவன் 1008 மூஞ்சி கோணல் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், கொண்டு போவான். ஆனா என்ன பண்றது, சொன்னா கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ காரணம் சொல்லி பார்ப்பான். இல்ல கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறா, ஆஃபரிங் டைம் ஆயிடும், 12 மணிக்கு ஆஃபர் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் தாஜா பண்ணி அவனை அனுப்புவேன். ஏன்னா அங்க போனா அவன் மனசு மாறுமா அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ கொடுத்துட்டு ஓடி வந்துடுவான், யார்கிட்டையும் பேச மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனா இன்னைக்கு வந்து நகர் சங்கீதன் பண்றாங்க, கீர்த்தன் பண்றாங்க, போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஏதோ நம்மளால முடிஞ்சது, நம்மளுடைய முயற்சியை நம்ம செய்யறோம். அப்புறம் பகவான் அவங்கள வழி நடத்துறாரு. சரி, நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணிடணும். பக்தர்கள் ஆகிறது ஆகாது. நேத்து என்னோட ஃப்ரெண்டு, ஒரு 40 வருஷம் ஃப்ரெண்டு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. 40 வருஷம் ஃப்ரெண்டு, அவங்க கேரளால இருந்தவங்க எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க பயங்கர சிவபக்தியா தான் இருந்தாங்க. நான் வந்து இவர் நம்ம பிரபு வந்து 7th இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த இது பகவத்கீதை 18 நாள். அத அவங்க இதெல்லாம் அனுப்பி விட்டு செஞ்சு அதை கேட்ட பிறகு அவங்க நேத்து என்ன எங்க ஃபேமிலியோட வந்து பார்க்க வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதான் மாத்தாச்சு. நேத்து அட்டன் பண்ணவும் முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க ஃபேமிலியோட வந்து செஞ்சு எனக்கு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலே நல்ல சிவபக்தர்கள் ஈஸியா வந்து கிருஷ்ண பக்தியை எடுத்துப்பாங்க. உண்மையிலே சிவபக்தி பண்ணாங்கன்னா சிவபெருமான் அவங்களுக்கு உதவி செய்வார். உள்ளுக்குள்ள இருந்து பகவான் வந்து அவங்களுக்கு பாதையை வந்து காமிச்சு விடுவார். நிறைய சிவபக்தர்கள் இருக்காங்க. உண்மையிலேயே நிறைய சிவபக்தர்கள் வந்து இஸ்கான்ல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ஷேர் பண்ணிட்டது ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி.
நமஸ்காரம். திங்கட்கிழமை என் பொண்ணுக்கு வளைகாப்பு மாதாஜி, அதனால நீங்க ஹரி போல், ஆசீர்வாதம். ஹரி போல், ஹரி போல். கிருஷ்ண உணர்வுல So, குழந்தை, அவளும் கிருஷ்ண உணர்வுல தான் இருக்கா மாதாஜி. ஆ, நான் டெய்லி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை போட்டுருவேன் மாதாஜி. மாயாப்பூர் டிவி எங்க வீட்டுல ஓடிட்டே இருக்கு மாதாஜி. சூப்பர் சூப்பர். குழந்தை சரி அதுலதான் சரி வளருது. சரி. உங்க ஆசீர்வாதம் இல்ல, அப்படி ஆசீர்வாதம் வேணும் மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோம். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே. ஹரே ஹரே. ஹரே ஹரே வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் நல்லது. ஆசீர்வாதம். பாப்பா பிறக்கட்டும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரைட் மாதாஜி. எல்லாரும் வேண்டிக்கங்க மாதாஜி. நல்லபடியா பிறக்கட்டும் மாதாஜி. கண்டிப்பா கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா பிறக்கட்டும். ஆசீர்வாதம். கிருஷ்ண உணர்வுல இருக்கணும் மாதாஜி. அதான் மாதாஜி. அந்த மாதாஜி சொன்ன கிருஷ்ண நமக்கெல்லாம் இந்த உணர்வுல வயசுல கிருஷ்ணர் கொடுக்கணும். கிடைச்சிருக்கு. குழந்தைக்கு இப்பயே கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் மாதாஜி. அதான் மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எனக்கு அடுத்து சௌராஷ்டிரா கிளாஸ் இருக்கு. வாஞ்சா கல்பத்தருபேஷ்ச கிருபாசிந்தித்யைவ ச பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவ वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. गौर प्रेमानंदे. हरे हरि बोल. हरे कृष्णा. ஹரே हरे கிருஷ்ணா. कृष्णा. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्णा. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ हरे மாதாஜி. कृष्णा. हरे कृष्णा. எங்க கொடுத்துறேன். हरे कृष्णा. हरे कृष्णा. कृष्ण कृष्ण हरे हरे. हरे राम 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 राम.